ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். மார்கழி மாதம் ஏர்லியாக எந்திரிக்கிறதே ஒரு தனி ஃபீல் தாங்க. அதுலேயும் அந்த சன்ரைஸ் பனி அந்த சில்னஸோட ஒரு ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறதே வேறு லெவலில் இருக்கும். இதுக்காகவே நான் எவ்வளோ ஏர்லியாக எந்திரிக்கணுமோ எந்திரிச்சிருவேன். 6 o'clock தாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் சான்ஸே இல்லை. நம்ம என்ன தான் எப்போவுமே கோலம் போட்டாலும் இந்த மார்கழி மாதம் போடுற கோலத்துக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் எதுலேயுமே வராதுங்க. அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எனக்கும் கோலத்துக்கும் இருக்கிற பாண்டிங் நான் சொல்லி உங்களுக்கு தெரிகிறத விட நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். நான் ஏன் அவ்வளோ அடிக்டிவாக கோலத்தை பற்றி பேசுகிறேன்னு. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இல்லை டிப்ரெஷனாக ஃபீல் பண்ணேன்னா நான் போடுற ஃபஸ்ட்டு ஐட்டமே கோலம் தாங்க. 2 கோலம் போட்டால் போதும், நான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவேன். மைண்டு ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிடும். அப்படி கோலம் போடுறதுக்கு இதுதான் டைம் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எப்போ வேணாலும் போடலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்ட்டு தான். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரியன் எந்திரிக்கிறதுக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போட்டேன். ஏன்னா சார் பனியில் என் கூட அப்படியே உட்காந்துருவார். சார் ஒரு 8 o'clock போல் தான் எந்திரிச்சார். எந்திரிச்சதுமே நான் கூட்டிகிட்டு காமிச்சேன் கோலத்தை. சார் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். என்னடா அம்மா என்னை விட்டுட்டு இவ்வளோ பெரிய கோலம் போட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸைட்மெண்ட்லேயே சார் அங்கே உட்காந்துட்டாருங்க. இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது எனக்கு பிரேக் டைமுங்க. ஏன் பிரேக்னு சொல்கிறேன்னா, நம்ம குட்டி சார் தூங்கிட்டுருக்காரு. அவர் எனக்குன்னு கொடுக்குற டைம் இந்த டைம் தாங்க. கிச்சன்லேருந்து பயங்கரமான ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குங்க. அந்த ஸ்மெல்லையும் சார் இப்படி தூங்குறாருன்னு தெரில. அது என்னன்னு பார்க்கணுமா? அது ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் அம்மா பிரியாணி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணாவே வீடே மணமாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே சிக்கனும் ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பிரியாணிக்கு நானும் ஆரியனும் செம்ம அடிக்டிவ்ங்க. அப்படி என்னென்ன அந்த பிரியாணியில் ஆட் பண்ணுறாங்க, சில சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா? அம்மாவோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் அதை தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் போனேன். ஆனால் எங்கள் அம்மா பேசக்கூடாது, ஆரியன் தூங்கிட்டுருக்கான்னு சொல்லிவிட்டு என்னை அமைதியாக இருக்க சொல்லிட்டாங்க. என்னதான் சொல்லுங்கள், ஆரியனுக்கு தாங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு என்ன சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. சரி, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம், அதுக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு அமைதியாக இருந்துட்டேன். அம்மாவே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி அது எனக்கும் கொடுப்பாங்க. எனக்கு டைம் கிடைச்சா நான் இன்னொரு வீடியோவில் என்னென்ன ஐட்டம்ஸ் அதில் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டே நான் ஷேர் பண்ணுறேன். ஆரியனுக்கு இந்த பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவன் வயிற்றில் இருக்கும்போது நான் பிரியாணி சாப்பிட்டா அவன் ரொம்ப உதைச்சிட்டே இருப்பான். அந்த டைமில் மட்டும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் உதைப்பான். என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, சாக்லேட் சாப்பிடும்போது அவங்க குழந்தை உதைக்கும்னு சொல்லிட்டு. நம்மால் அப்படியே ஆப்போசிட். பிரியாணிக்கு உதைப்பார் நல்லா. பார்த்து சூஸ் பண்ணி கேட்குறாரு. ஆரியன்மா கொடுமா, போடலாம். இதை ஒன்று ஒன்றா போடலாம். இது போட்டால் வச்சுக்கோ, ஏன் இந்த மாதிரி அனிமல்ஸ் வரும். இது என்ன அனிமல்? இது 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 என்னது? என்ன இது? என்ன எலிஃபண்ட் எப்படி கத்தும்? லயன் எப்படி கத்தும்? லயன் எப்படி? உல்ஃப் எப்படி கத்தும்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த கேப்சூல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். இது ஆரியனோட டேடி வாங்கி கொடுத்தாரு. சும்மா ஆரியனுக்கு டைம் பாஸ் ஆகிற மாதிரி. இந்த கேப்சூல் ஹாட் வாட்டரில் நம்ம டிப் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் வரும். 12 கேப்சூல் இருக்குது, 12 அனிமல்ஸ் வரும்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. நாங்கள் இதை போட்டு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போட்டுடலாம் அடித்தாங்க. ஊதிக்கோ 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 ஊதிக்கோ. ஆறிடுச்சு. போடலாமா? இந்த ஒன்று போட்டால் இந்த மாதிரி அனிமல்ஸ் வரும். போடலாமா உள்ள? சரி, ஒன்று போட்டு ட்ரை பண்ணுவோம். இது எப்படி பிரிக்கிறது? இது ஃபோம் கேப்சூல்ஸ்னு போட்டிருக்கு. பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்ட் ஃபோம் மாதிரி தான் இருக்குது. குட்டி குட்டியாக
ஒன்று ஒன்றா போடுவோம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 69 ருபீஸு. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சாஃப்ட் ஃபோம் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. கேப்சூல் பேர் வைல்ட் அனிமல்ஸ் கேப்சூல். வார்னிங், ஸ்மால் பாட்ஸ் நாட் ஃபார் சில்ட்ரன் அண்டர் 3 years. 3+ years தான். சார் வந்து எலிஜிபிள் இல்லை, நான் இருக்கனால வந்து அவர் வந்து எலிஜிபிள் ஆகிட்டார். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் போல். ஏன்னா கொஞ்சம் ஏமாந்தா குழந்தைங்க வாயில் போட்டுப்பாங்க. கலர்ஃபுல்லாக இருக்கா சாக்லேட்டுன்னு நினச்சி வாயில் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். ஆரியன் வாமா, போடலாமா? ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் போடுவோம், இல்லை மஞ்சள் போடலாமா? க்ரீனே போடுவோம். இங்கே பாருங்கள், இது என்னது? மங்கி எப்படி பண்ணோம்? ஐயோ, இது மங்கி தானே. இதுக்கு முன்னாடி போட்டதில் வந்து எங்களுக்கு மங்கி கிடச்சிது. ஆனால் அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தனால டக்குன்னு வரல. ரொம்ப நேரம் நாங்கள் வெயிட் பண்ணோம். இப்போ இதில் ஒன்று ட்ரை பண்ணுவோம். இதில் ஹாட் வாட்டர் மாற்றிட்டோம். இதில் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு. அது மங்கின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்தா உள்ளே போடு, சூடாக இருக்குது, ஹாட்டாக இருக்குது. வாவ்! அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீட்டா, கங்காரு அது வந்துச்சு. ஆனால் எங்களுக்கு ஒன்றா போட பொறுமையே இல்லை. ஸோ எல்லா கேப்சூல்ஸையும் போட்டு ஒன்றா பார்த்துடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டுட்டோங்க. இவ்வளோ அனிமல்ஸ் வந்து கிடைச்சிது. க்யூட்டாக இருக்குல்ல? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கணும். என்னென்னா ஆரியன் சேனல் வந்து நேம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆரியன் குருராஜ் அப்படிங்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் RN-ஆரியன் குருராஜ்னு மாற்றிருக்கோம். அவங்க டேடிக்கு வந்து லெட்டரில் நேம் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணப்போ தான் சரி RN அப்படின்னு நம்ம ஸ்பீடாக சொன்னோம்னா ஆரியன் தான். ஸோ RN-ஆரியன் குருராஜ்னு வச்சுட்டோம். அந்த அப்டேட் தான். அப்புறம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்னென்னா லாஸ்ட் வீடியோவில் கார்த்திகை தீபம் வீடியோவில் பார்த்திங்கன்னா என்னோடய டெரக்கோட்டா வந்து எங்கள் அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. ஸோ அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு gift நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பெண்டன்ட் வந்து நான் தான் பண்ணேன். இது வந்து டெரக்கோட்டாவில் பண்ணது. இந்த மாதிரி நிறையா பெண்டன்ட்ஸ் இருக்குது. என்கிட்ட 5 இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது காலேஜ் வியர்ஸ்க்கு நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி 2 டிசைன் இருக்குது. இது எல்லாமே வந்து நான் எப்படி தர போகிறேன்னா, கீழே வந்து இன்ஸ்டா ஐடி டிஸ்பிளே ஆகும், ஆரியன் குருராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இன்ஸ்டா ஐடிக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்பாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட அட்ரஸ்க்கு நானே கொரியர் பண்ணி விடுறேன். இருங்க, இன்னும் 3 டிசைன் இருக்குது, நான் காமிக்கிறேன். இது பாருங்களேன், என்னோடய ஃபேவரெட். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நல்லா இருக்குல்ல? தென் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. யார் ஃபஸ்ட்டாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைன் அனுப்ப முடியும். 5 பெண்டன்ட்ஸ் இருக்குது. ஸோ 5ல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் என்னை ரீச் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆரியன் குருராஜ் அப்படிங்கிற இன்ஸ்டா ஐடியில் என்னை ரீச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் அப்டேட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக மீட் பண்ணலாம். Until then, bye bye from Aryan family.